الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وإن التقوى رأس الأمور أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هو الذي جعل لكم الأرض ذلولا فامشوا في مناكبها وكلوا من رزقه وإليه النشور صدق الله العظيم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பான் ஈகு நாயன் அல்லாஹ் ஒருவனே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ்வை போற்றி புகழ்வதன் பின்னால் இன்றைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். சலாத்தும் சலாமும் என் உயிரில் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அனுவரவும் பிசகாது தமது வாழ்வினை பின்பற்றி வெற்றிகளை கண்டாரமே சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ்வினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அவனது மாளிகையிலே நேர காலத்தோடு வந்திருக்கக்கூடிய அன்பர்களே நண்பர்களே, அல்லாஹ்வை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறு பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியில் இருக்கின்ற போதும், உள்ளூரில் இருக்கின்ற போதும் வெளியூரில் இருக்கின்ற போதும், தனிமையில் இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும், இரவிலும் பகலிலும், இரகசியமாகவும் பரகசியமாகவும், அறிமுகமானவருக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவருக்கு மத்தியிலும், செழிப்பாக சந்தோஷமாக இருக்கின்ற கட்டங்களிலும் சோர்வான கவலையான கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் தான் எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு எங்களுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் நகர்த்து நான் இறக்கும் உங்களுக்கும் வசியத்துக் பண்ணிக் கொள்கிறேன். எனவே அந்த அல்லாஹ்வை பயந்து நாளைய வறுமையினாலே அல்லாஹ் எங்களை முத்தகீன்களுடைய பட்டியலை சேர்த்து எமக்கு இறைவன் அருள் புரிவானா. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்பு மிக்க சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே எங்களுக்கு நேரான வழியை காட்டித் தந்திருக்கிறான். அந்த வகையிலே ஒரு மனிதனுடைய வாழ்வுக்கு தேவையான எல்லா அம்சங்களையும் இஸ்லாம் வழிகாட்டி இருக்கிறது. அந்த வகையிலே ஒரு மனிதன் தொழில் செய்வதனூடாக அடைகின்ற நலவுகள், ஒரு மனிதன் தொழில் செய்வதனூடாக இந்த உலகத்திலே அடையக்கூடிய நலவுகள், மறுமையிலே அடையக்கூடிய நடைவுகள், அதே போன்று தொழில் செய்யாது பிறருடைய உழைப்பிலே பிறரிடத்திலே கேட்டு பெற்று அந்த வாழக்கூடிய யாசகத்தினுடைய விளைவுகள் என்ன, அதனுடைய பாரதூரம் என்ன என்ற விடயத்தை இன்றைய குத்பாவிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்பு மிக்க சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
அல்லாஹ் விசாலமான விரிந்த இந்த பூமியை படைத்து மனிதனுக்கு பயனுள்ள அநேகமான வளங்களை கொண்டு அல்லாஹ் நிரப்பியுள்ளான். சில பொருட்கள் இனாமாக கிடைக்கின்ற அதே வேளை இன்னும் சில பொருட்கள், இன்னும் சில பொருளாதாரங்களை மனிதனுடைய முயற்சியால் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம், சிலர் கூலி தொழிலாளிகள், இன்னும் சிலர் அதாவது விவசாயிகள், இன்னும் சிலர் வியாபாரிகள், இன்னும் சிலர் பட்டதாரிகள். சமூகத்திற்காக ஏதோ ஒரு வகையிலே தங்களுடைய திறமையை பயன்படுத்தி தொழில், வணிகம், உத்தியோகம், சம்பாத்தியம் என்ற பல வழிகளிலே ஈடுபடுவதை காணுகின்றோம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரவர்கின்ற போதர்களே, சிலர் முழு நேர தொழிலாக தொழில்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் தங்களுடைய தொழிலை பகுதி நேரமாக பாட்டைமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர் தற்காலிகமாக டெம்பரரி கொஞ்சம் காலத்துக்கு தொழிலை இன்னொரு பெரியதொரு தொழிலை எதிர்பார்த்து தற்காலிக தொழிலை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொருடைய திறமைக்கு ஏற்றால் போல் அவர்கள் அங்கே வருவாயை பெற்றுக் கொள்கின்றார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்பிக்க சகோதரர்களே, இந்த சமூகத்திலே சிலரை நாம் பார்க்கிறோம். அவர்கள் செய்வது பகுதி நேர தொழில்தான். ஆனால் அல்லாஹ் அதிலே பெரியதொரு பரக்கத்தை வைத்திருக்கிறார். சிலர் முழு நாளும் உழைப்பிலே ஈடுபடுவார்கள். ஆனால் அவர்களுக்கு கிடைக்கின்ற பணம் குறைவாக இருக்கும், வருகின்ற வருவாய் குறைவாக இருக்கும். ஆனால் சிலர் பகுதி நேரமாக தொழில் செய்து, கொஞ்ச நேரம் தொழில் செய்து, ஒரு நாளிலே சில மனுஷியானங்கள் தொழில் செய்து, முழு நாளும் தொழில் செய்து அந்த பணத்தை விட, எடுத்த பொருளாதாரத்தை விட அதிகம் சம்பாதிக்கிற நிலைமைகளை பார்க்கிறோம். அது அவருடைய தகமை திறமைகளுக்கு ஏற்றால் போல் அந்த தொழில் அமைந்திருக்கிறது. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க சகோதரிகளே, இஸ்லாம் தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. இந்த உலகத்திலே மனிதன் தலையை நிமிர்ந்து வாழ வேண்டும், தலை குனிந்து வாழக்கூடாது. தலை குனிந்து வாழக்கூடிய விடயங்களிலே ஈடுபட்டு விடக்கூடாது. அது எதற்கான அப்படியான காரியம் ஈடுபடுகின்றோம்? குரலிடத்திலே யாசகம் கேட்டால், குரலுடைய உழைப்பிலே நிரந்தரமாக வாழ்ந்தால் இப்படியான ஒரு நிலைமை ஏற்படும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கள் தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறை புரட்டி பார்த்தால் எங்களுக்கு தெரியும். எங்கள் தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறு பிராயம், கண்ணியமானவர்களே, தன்னுடைய தாய் மௌத்தாகின்றார்கள். அன்பானவர்களே, ஹலீமத்து ஸஅதிய்யா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தான் பால் கொடுத்து பெருமானாரை வளர்க்கின்றார்கள். அந்த காலப்பகுதியிலே ஹலீமா நாயகி அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல வகையிலே உதவியாக இருந்தார்கள். எந்த அளவன்னாருடைய ஆடுகளை கூட மேய்க்கின்ற வேலைகளிலே எங்கள் தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதை எதற்காக சொல்லுகிறேன் என்றால், ஒரு மனிதன் உழைத்து வாழ வேண்டும். உழைத்து வாழக்கூடியவர்களுக்கு அந்த மனிதன் உதவி செய்ய வேண்டும். அந்த தொழிலை ஊக்கப்படுத்த வழிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் பணிக்கிறது. அதைத்தான் பெருமானாருடைய வாழ்வில் நாம் காணுகின்ற பாடமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, எங்கள் தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கப்பால் தன்னுடைய சிறிய தந்தையுடன் அபூ தாலிபுடைய பொறுப்பிலே வருகின்றார்கள். அந்த காலப்பகுதியிலும் அவருடைய வர்த்தகத்துக்கு உதவியாக, துணையாக, அவருடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப பல வழிகளிலே அவருக்கு உதவியாக இருந்தார்கள். கண்ணியமான அது மாத்திரமல்ல, சிறு பிராயத்திலே எங்கள் தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவென்றால் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தான் மிகப்பெரிய ஒரு சீமாட்டி, மிகப்பெரிய ஒரு செல்வந்த பெண். அந்த பெண்ணை மிகப்பெரிய ஒரு லெவலில் கொண்டு போவதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்த்தகம் காரணமாக அமைந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியமானவர்களே அவருடைய பொருளாதாரங்களை எடுத்துக்கொண்டு சில நாடுகளுக்கு வியாபார நோக்கமாக சென்று பல லாபங்களை, பல அதாவது அதிகமான லாபங்களை ஈட்டுக் கொடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழிலிலே ஒரு முக்கிய துரிசராக, தொழிலை மிக முக்கிய வழிகாட்டியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் திகழ்ந்தார்கள். இதனால் தான் எங்கள் தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பேரன் பேசுவதற்காக, திருமணம் பேசுவதற்காக மைசரா என்ற அந்த அடிமையை அனுப்பி அங்கே திருமணம் பேசி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த சீமாட்டி, அந்த வசதிக்கார, அந்த கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை திருமணம் பேசி முடிக்கின்றார்கள்.
அன்பானவர்களே, எதனால் வந்தது? இது ஒரு மனிதன் தொழில் செய்வதனூடாக மக்களுடைய உள்ளங்கள் அவரை பற்றிய அன்பு, அவருடைய தொழிலே உள்ள திறமைகள், அந்த மனிதன் பிறர் உழைப்பிலே வாழவில்லை, அவர் தான் உழைத்து சுயமாக தொழில் செய்து முன்னேறுகின்றார். அப்படியானவர்களுக்கு இஸ்லாம் கொடுத்திருக்கின்ற கௌரவத்தை வரலாறு நடுவிலும் பார்க்கிறோம். அன்பானவர்களே, தொழில் சிறிதாக இருந்தாலும் தொழில் செய்வது இழிவு கிடையாது. ஒரு மனிதன் பொட்டிக்கடை வைத்து வியாபாரம் பண்ணுகிறான், வீட்டுக்கு வீடு போய் வியாபாரம் பண்ணுகிறான், கடைக்கு கடை போய் வியாபாரம் பண்ணுகிறான், வெயில்ல வியாபாரம் பண்ணுகிறான், மழையில வியாபாரம் பண்ணுகிறான். அன்பானவர்களே, இது இழிவு கிடையாது, இது கேவலம் கிடையாது, இது கண்ணியம். தொழில் இல்லாமல் இருப்பதுதான் பிறருடைய தொழிலில் பிறர் தரக்கூடிய அந்த வருவாயில் யாசகம் கேட்டு வாழ்வதுதான் இழிவாக இருக்கும். ஏனென்றால் கேட்கின்ற போது எல்லா சந்தர்ப்பங்களும் கொடுக்க மாட்டார்கள். கையில் இருந்தால் கொடுப்பார்கள், இல்லை என்றால் கொடுக்க மாட்டார்கள். கொடுத்தால் எடுக்கின்றவன் பொருந்திக் கொள்வான், கொடுக்கவில்லை என்றால் அவன் ஏசுவான், தூற்றுவான். கண்ணியமானவர்கள், அல்லது மனதுக்குள்ளாவது குத்திக் கொண்டு போவான். அதனால் நாம் இப்போதும் ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக, நிம்மதியாக, சுபீட்சமாக இருக்க வேண்டுவதற்காக வேண்டி யாசகம் கேட்கக்கூடாது என்பதை பல இடங்களை வலியுறுத்திருக்கிறது. என்றாலும் ஒரு மனிதன் யாசகம் கேட்டுக்கொண்டால் அவனை வெறும் கையோடு அனுப்பிவிடக் கூடாது. யாராவது அவனுக்கு கேட்டு வந்தா அவங்களை விரட்டாதீர்கள், அவங்களை கடிந்து கொள்ளாதீர்கள், அவனுக்கு ஏதாவது கொடுங்கள் என்று இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, பேரன்பு மிக்க சகோதரர்களே, எனவே இந்த உலகத்திலே வாழுகின்ற போது நாம் ஏதாவது ஒரு தொழில் எங்களுடைய திறமைக்கு ஏற்றால் போல் ஏதாவது ஒரு தொழிலை செய்து வாழ பணிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் சொன்னார்கள், நீங்கள் மக்களிடம் எதையும் யாசிக்க வேண்டாம். பாருங்கள், இந்த ஹதீஸை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் சொல்லக்கூடிய செய்தி அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் யாரிடமும் யாசகம் கேட்க வேண்டாம். எந்த அளவென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற போது உங்களுடைய தேவையான உங்களுடைய சாட்டை அல்லது உங்களுடைய கைத்தடி கீழே விழுகிறது. இந்த விழுகின்ற கைத்தடியை கூட, இந்த அசாவை கூட எடுப்பதற்கு பிறருடைய உதவியை நாடாமல் நீங்களே இறங்கி அதை எடுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் இந்த ஹதீஸிலே எங்களுக்கு சொல்லித் தந்தார்கள். அன்பானவர்களே, இந்த ஹதீஸ் எதை எங்களுக்கு எடுத்துக் கொள்கிறது? பிறர் உழைப்பிலே வாழக்கூடாது, தான் சிரமப்பட வேண்டும், தன்னுடைய கஷ்டம் தனக்கு விளங்க வேண்டும் என்ற நிலைமையைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ்களின் ஊடாக எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கிறான், ஹுவல்லதீ ஜஅல லகுமுல் அர்ல தலூலா. அல்லாஹ் அந்த உலகத்திலே இந்த பூமி அல்லாஹ் வறண்ட பூமியாக, விரிந்த பூமியாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதிலே பல கோணங்களை நீங்கள் பயணம் செல்லுங்கள், பல கோணங்களில் உங்களுடைய பயணங்களை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையான ஆகாரங்களை, உங்களுக்கு தேவையான பொருளாதாரங்களை எந்த வழியிலேயாவது நீங்கள் தேடி ஹலாலான முறையிலே அல்லாஹ்வும் ரசூலும் காட்டிருக்கின்ற முறையிலே பெற்றுக் கொள்ளுங்கள் என்ற செய்தியை அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கிறான். அன்பானவர்களே, பூமிக்கு மேலால் உங்களுக்கு உழைக்க முடியுமா? உழையுங்கள். கடல் தண்ணீருக்கு மேலால் போய் உழைக்க முடியுமா? உழையுங்கள். மாணவர்களே, அல்லாஹ் இஸ்லாம் தடை விதிக்கவில்லை. ஹலாலான உழைப்பை இஸ்லாம் எங்களுக்கு அதாவது வரவேற்றிருக்கிறது. அதில் ஈடுபட வேண்டும் என்று அல்லாஹ் எங்களுக்கு குர்ஆன் ஹதீஸினூடாக அல்லாஹ் எங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறான். அது மாத்திரமல்ல, இந்த உலகுக்கு நேரு வழி காட்ட வந்த எல்லா நபிமார்களும் தொழில் செய்திருக்கிறார்கள். எல்லா நபிமார்களும் தமக்கென ஒரு தொழிலை தெரிவு செய்து இந்த உலகத்திலே தலையை நிமிர்ந்து வாழ்ந்திருக்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழில் செய்யாத எந்த நபியும் இல்லை என்று சொல்கின்ற அளவுக்கு நபிமார்கள் தொழிலே முக்கியத்துவம் காட்டியிருக்கிறார்கள். எந்த அளவென்றால் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய விவசாயியாக இருந்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இரும்பு தொழில் செய்து வாழ்ந்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தச்சு தொழில் செய்து வாழ்ந்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் தையராக இருந்திருக்கிறார்கள். தையல் அதாவது கலையிலே ஒரு நிபுணத்துவம் பெற்றவராக இருந்திருக்கிறார். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு இடையராக இருந்திருக்கிறார்கள்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களுடைய தலைவர் ஆடு மேய்த்தும் வியாபாரம் போன்ற நடவடிக்கைகளிலுமே அதிகமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் யஸா அலைஹிஸ்ஸலாம் போன்றவர்கள் மிகப்பெரிய விவசாயிகளாக வியாபாரிகள் அந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். அதே போல ஹஜ்ரத் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் போன்றவர்கள் மிகப்பெரிய வியாபாரிகளாக இருந்திருக்கிறார்கள். அதே போல ஹஜ்ரத் யஅகூப் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் போன்றவர்கள் ஆடு மேய்த்திருக்கிறார்கள். எனவே தொழில் செய்வது என்பது இழிவு கிடையாது. தொழில் செய்வது என்பது கண்ணியம். தொழில் செய்வது என்பது மகத்துவம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் விரும்பியது, வழிகாட்டியது. எங்கள் தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதாவது உழைத்து தன்னுடைய கைகளிலே அந்த உழைப்பின் அடையாளங்கள் தென்படுகின்ற ஒரு மனிதனை, ஒரு நபித்தோழரை சந்தித்து ஸல்லல்லாஹு அலைஹி நடந்து கொண்ட முறையை பாருங்கள். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உழைத்து வடுவேறிய ஒரு தொழிலாளியின் கையை பிடித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட நேரம் முஸாபஹா செய்து கொண்டிருந்தார்கள். கையை பிடித்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை எடுத்துக் கொள்ளவில்லை. அதிசயமாக ஆச்சரியமாக நபித்தோழர்கள் பார்த்து கேட்டார்கள், நாயகமே என்றுமில்லாதமாறு இந்த மனிதனுடைய கையை அதிகமாக பிடித்து நீங்கள் முஸாபஹா செய்து கொண்டிருக்கின்றீர்களே, என்ன காரணம் என்று விரும்பினார்கள். எங்கள் தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் சொன்னார்கள், இவர் தொழில் செய்யக்கூடிய ஒரு தொழிலாளி, கஷ்டப்படக்கூடிய ஒருவர். எனவே இவர் தொழில் செய்து இந்த உலகத்திலே ஹலாலான உழைப்பிலே ஈடுபட்டு இவருடைய கையிலே தொழிலுடைய அடையாளம், இவர் உழைப்பு செய்தனுடைய அடையாளம் தென்படுகிறது. எனவே இந்த அடியானை அல்லாஹ் விரும்புகின்றான், எனவே நானும் விரும்புகின்றேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அந்த தொழிலாளியை உற்சாகப்படுத்தினார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்திலே ஒரு மனிதன் தன்னுடைய கரத்தால் உழைத்து வேர்வை சிந்தி சாப்பிடுகின்ற உண்ணுகின்ற உணவை விட வேற எந்த உணவு சிறந்த உணவு கிடையாது. இதுதான் மிகச் சிறந்தது. ஒரு மனிதன் கஷ்டப்பட்டு உழைத்து வருவாய் எடுத்து அதிலே உண்ணக்கூடிய உணவுதான் சிறந்தது, இந்த ஊதியம் சிறந்தது என்பதாக எங்கள் தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கனிமான் இந்த ஹதீஸ் எதை எடுத்துச் சொல்கிறது? ஒரு மனிதன் தொழில் செய்ய வேண்டும், ஒரு மனிதன் சோம்பேறியாக இருக்கக்கூடாது என்பதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் எந்த அளவு தொழில்துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார். தொழில்துறையில் ஈடுபடக்கூடிய மனிதர்கள் அது சம்பந்தப்பட்ட அறிவுகளோடு தான் அந்த தொழிலில் ஈடுபட வேண்டும். ஒருமுறை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், கண்ணியமானவர்களே, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒருமுறை பஜாருக்கு செல்கின்ற போது அங்கே சென்று பார்த்த போது சிலர் வியாபாரத்தினுடைய அறிவு இல்லாமல், கொடுக்கல் வாங்கலுடைய அறிவு இல்லாமல், அதாவது வியாபாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வழிகாட்டில் வாழ்ந்த ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், வியாபாரத்திலே தெளிவில்லாதவர்கள், கொடுக்கல் வாங்கலில் தெளிவில்லாதவர்கள் எங்களுடைய சந்தையிலே வியாபாரம் பண்ண வேண்டாம். நீங்கள் போய் வியாபாரத்தை படித்துவிட்டு இந்த வியாபார சந்தையிலே வந்து உங்களுடைய வியாபார பொருட்களை வில்லுங்கள் என்றார்கள். என்று சொல்லிவிட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ உங்களுக்கு இந்த தொழில் சம்பந்தப்பட்ட அறிவு இல்லாமல், தொழில் சம்பந்தப்பட்ட சரியாவுடைய தெரிவு இல்லாமல் நீங்கள் வியாபாரம் பண்ணுகின்ற போது சில வேலை வட்டியை, சில வேலை ஹராத்தை உட்கொள்ள வேண்டி ஏற்படலாம் என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வியாபாரம் பண்ணக்கூடிய வியாபாரிகளை எச்சரித்தார்கள். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு தடவை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்திலே மிகப்பெரியதொரு பணி இருக்கும் என்றால் போர் செய்கின்ற பணி. கண்ணியமானவர்களே, போர் செய்வதற்கு அப்பால் இந்த உலகத்திலே என்னுடைய உயிர் பிரிய வேண்டுமாக இருந்தால், என்னுடைய உயிர் பிரிய வேண்டுமாக இருந்தால், இறைவா என்னுடைய உயிரை ஜிஹாதுக்கு அடுத்ததாக இந்த உலகத்திலே என்னுடைய உயிர் பிரிய வேண்டுமாக இருந்தால் அது என்னுடைய உயிர் ஹலாலான உழைப்பை தேடிக் கொண்டிருக்கின்ற போது, உழைத்துக் கொண்டிருக்கின்ற போது, கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்ற போது என்னுடைய உயிர் பிரிய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்பதாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, எங்கள் தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூட சொன்னார்கள், ஒரு மனிதன் பரதுகளுக்கு அப்பால் உள்ள ஒரு பருவுதான்
ஒரு மனிதன் ஹலாலான சம்பாத்தியத்தை ஈடுபடுவது என்பதாக எங்கள் தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் தொழிற்துறையிலே முக்கியத்துவம் காட்ட வேண்டும். இந்த சமூகத்திலே சிலரை நாங்கள் பார்க்கிறோம், வருடம் கேட்டுக் கொண்டுதான் இருப்பார்கள். பித்ராவுடைய லிஸ்ட் எடுத்துக்கொண்டால் 10 வருடமாக அவர் பித்ராவுடைய லிஸ்ட் தான் இருப்பார். விதிவிலக்காக வருவாய் இல்லாத வயதாளிகளான ஆணும் பெண்ணும் வீட்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு கொடுப்பது வேறு. ஆனால் உழைக்க நிறைய பேர் சக்தி இருந்தும் உழைக்காமல் தன்னுடைய கைகள் நல்ல முறையில் இருக்கின்றன, கால்கள் நல்ல முறையிலே எழுகின்றன, உடம்பிலே தேக ஆரோக்கியம் இருக்கிறது. இப்படியான நிலைமையிலும் தொழில் செய்யாமல் அந்த மனிதன் பிறருடைய யாசகத்திலே வாழ்வான என்றால் அவன் உண்ணுகின்ற உணவு நல்ல உணவு கிடையாது. அன்பானவர்களை எந்த அளவென்றால் இஸ்லாம் சொல்லியிருக்கின்ற மிக முக்கியமான ஒரு விடயங்களில் ஒன்றுதான் யார் யாருக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டும், யார் யாருக்கு ஜக்காத்து கொடுக்க கூடாது என்பதையும் இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. உழைக்க சக்தி இருக்கிறது, உழைக்க தேவ ஆரோக்கியம் இருக்கிறது. ஆனால் உழைக்க சக்தி இருந்தும் உழைக்காமல் பிறருடைய பொருளாதாரத்திலே பிறருடைய அந்த செல்வத்திலே வாழ முயற்சிப்பவர்கள் இவர்களுக்கு நம்முடைய ஜக்காத்தை கொடுக்க வேண்டாம் என்று இஸ்லாம் சொல்லியிருக்கிறார்களே. எனவே தொழில் செய்ய சக்தி உள்ளவர்கள் அவசரமாக ஒரு தொழிலை தெரிவு செய்து அது நிரந்தரமாக ஒரு தற்காலிகமான தொழிலை ஈடுபட்டு உங்களுடைய பொருளாதாரங்களை தேடிக் கொள்ளுமானவர்களே. இல்லை என்றால் நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்த வாழ்க்கை நஷ்டமாக இருக்கும். நாளைய கியாமத்துடைய நாளையிலும் அல்லாஹ் எங்களுக்கு கேவலைக்கு தந்து விடுவான். நஊது பில்லாஹ். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் யாசகத்தை தொழிலாக கொண்டிருக்கிறான். வருடம் யாத்திரம் இருக்கிறான். சில முசாபிகள் பார்க்கிறோம், இந்த வருஷம் வந்தாரே, அடுத்த மாசம் வந்தாரே, அடுத்த வருடம் வந்தாரே, இப்படியே 10-15 வருடமாக ஊர் முழுக்க அவர் யாசகன்தான். கனிமன் நவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவரால் உழைக்க முடியுமாக இருந்து இந்த யாசகம் என்ற இழிவான செயலை விட்டுவிடவில்லை என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தொடராக யாசகம் கேட்டு வருவர் மறுமை நாளிலே தனது முகத்திலே சதை இல்லாமல் அல்லாஹ்வை சந்திப்பான் என்றார்கள். இது புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான ஹதீஸாக இருக்கிறது. நவுதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எம்மிலே அநேகமானவர்களை பார்க்கிறோம், மாஷா அல்லாஹ் தொழில் செய்கிறார்கள். இன்னும் சிலரை பார்க்கிறோம், பிறருடைய தர்மத்தால் பிறருடைய பொருளாதாரத்தால் வாழ்வதற்கு முயற்சிப்போர் நிறைய பேர் இருக்கிறார்கள். நோம்பு வந்து விட்டால் தெரியும், எங்களுக்கு ஏதாவது தருவார்கள், எங்களுக்கு ஏதாவது கிடைக்கும், என்ன ஹாஜியாருக்கு வாங்கி தருவார், என்ன ஹாஜியாருடைய கவர் வரும், என்ன ஹாஜியாருடைய பார்சல் பெக் வரும் என்றெல்லாம் நாங்கள் எண்ணம் போட்டுக் கொண்டிருந்து இவைகளை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தால் இஸ்லாம் இதை ஒரு காலம் விரும்பவில்லை. எந்த சிலர் ரமலானுடைய மாதம் கடந்த மாதத்தை பிச்சைக்கார மாதமாக கூட சிலர் பயன்படுத்துகிறார்கள். நவுதுபில்லா, வேலி தெரியக்கூடிய எத்தனையோ முகாம்களை பார்க்கிறோம். அவர்கள் நோம்பாளிகள் இல்லை, அவர்கள் களவிலே சாப்பிடுகின்றார்கள், களவிலே அவர்கள் ஈடுபடுகின்றார்கள். இத்தனை முகாம்கள் கையை மையமாக பல இடங்களிலே பிடிபட்டிருக்கிறார்கள். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியான விடயங்களில் யாரும் விடுபட்டு விடக்கூடாது. இஸ்லாம் ஒரு புனிதமான மார்க்கம், பிறருக்கு கொடுக்க சொன்ன மார்க்கம். நாம் வாழ வரவில்லை, பிறரை வாழ வைக்க வந்தவர்கள். பிறர் உழைப்பிலே நாம் வாழ வந்தவர்கள் அல்ல, பிறருக்கு வாழ்வு கொடுக்க வந்தவர்கள், பிறரை உழைப்புக்கு தூண்ட வந்தவர்கள், உழைப்பாளிகளுடைய கரத்தை பலப்படுத்த வந்தவர்கள், உழைப்பால் இந்த உலகத்தை மேன்மைப்படுத்த வந்தவர்கள். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாசகம் கேட்கின்றவர்கள் சமூகத்திலே அதிகமாக இல்லை என்றால் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஊரில் இருந்தாலும் அவர்கள் செய்யக்கூடிய சிறு சிறு செயல்களும் பெரிய விரைவுகளை ஏற்படுத்துகிறது. நவுதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாசகம் கேட்பதனூடாக பல விளைவுகள் ஏற்படுகின்றன. அதிலே ஒரு விளைவுதான் நாளைய கியாமத்துடைய நாளையிலே முகத்திலே சதையில்லாமல் வருவோம். அது மாத்திரமல்ல அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாருடைய மனதில் யாசகம் கேட்க வேண்டும் என்று என்ன இருக்கிறதோ அந்த மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்க மாட்டான். அந்த மனிதனுடைய பொருளாதாரத்தில் அல்லாஹ் பரக்கத்தை எடுத்து விடுவான். எனவே கண்ணியமானவர்களே, எங்களுடைய உள்ளத்தில் உழைத்து வாழ வேண்டும் என்று என்ன போனோம். எங்களுடைய குறைகளை எப்போது அடியாளர்களுக்கு சொல்ல முற்படுவோமோ அப்போது அல்லாஹ் எங்களை கைவிட்டு அந்த அடியாரிடத்திலே அல்லாஹ் எங்களை ஒப்படைத்துள்ளார். நவுதுபில்லாஹ். எப்போது எங்களுடைய குறைகள், எங்களுடைய தேவைகள், எங்களுடைய கவலைகள், எங்களுடைய நோய் நம்பலங்கள், எங்களுக்கு வரக்கூடிய இக்கடான கட்டங்களை அல்லாஹ்விடத்தில் முறையிடுவோமோ நிச்சயமாக அல்லாஹ் கண்டிப்பாக தெரிந்துருவான். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ்களை எங்களுக்கு சொல்லி காட்டினார்கள். எங்களுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய வழி ஜக்காத்தும் சதக்காவும் தான்.
கண்ணியமானவர்களே, நம்முடைய பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்கு மிகப்பெரிய ஒரு வழி இருக்குமா இருந்தா நாங்கள் செய்யக்கூடிய தொழில் துறவிலே ஜக்காத், அதிகமான பொருளாதாரம் இருந்தால் ஜக்காத்து கொடுக்க வேண்டும், அதிகமான பொருளாதாரம் இல்லையா சதக்கா கொடுக்க வேண்டும். பொருளாதாரத்தை பாதுகாப்பான். இந்த பொருளாதாரத்தை அடுத்த பரம்பரையை கொண்டு சேர்ப்பான். இந்த பொருளாதாரம் பெருகும். வருட வருடம் கணக்கு பார்க்க கொள்ள இந்த பொருளாதாரம் குறைந்திருக்காது, பெருகித்தான் இருக்கும். இந்த பொருளாதாரம் இந்த வருடம் 20 பேர் வாழ்ந்தா 4 பேர், அடுத்த வருடம் 40 பேர் வாழ்வார்கள். அதுக்கு அடுத்த வருடம் கனிமா 40, 100 என்று இப்படியே சாதி கொண்டு போகும். எங்களுடைய பொருளாதார சதக்கா இல்லையா, ஜக்காத் இல்லையா, கனியமான அந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் ஒரு பரம்பரையோடு அளித்து வருவார். நம்முடைய பொருளாதாரத்துக்கு நாங்கள் துவா செய்வோம். உங்களுடைய துவா தேவையா, மலக்குமாருடைய துவா தேவையா? ஜக்காத் சதக்காவுடைய அமல்களை ஈடுபட்டுக் கொள்ள வேண்டும். கனிமானவர்களே, நாங்கள் கொடுப்பதெல்லாம் அல்லாஹுக்கு கொடுக்கின்ற கடன் தான். அல்லாஹ் அதை நிச்சயமாக திருப்பி தந்து விடுவான். அன்பானவர்களே, அல்லாஹ் கொடுத்ததை திருப்பி கொடுப்பவன் அல்ல, கொடுப்பதை பல மடங்காக ஆக்கி அல்லாஹ் கொடுப்பவன். நாங்க 1 ரூபாய் கொடுத்தா அல்லாஹ் எங்களுக்கு 10 ரூபாய் தருவான். நாங்க 10 ரூபாய் கொடுத்தா அல்லாஹ் எங்களுக்கு 100 ரூபாய் தருவான். நாங்க 100 ரூபாய் கொடுத்தா அல்லாஹ் எங்களுக்கு 1000 ரூபாய் தருவான். நாங்க 1000 ரூபாய் கொடுத்தா அல்லாஹ் எங்களுக்கு 10,000 ரூபாய் தருவான். நாங்க 10,000 ரூபாய் கொடுத்தா எங்களுக்கு அல்லாஹ் 1 லட்சம் தருவான். கண்ணியமனை ஒன்றை புத்தாட்சி அல்லாஹ் கொடுக்கிறான். நாங்கள் கொடுப்பதெல்லாம் அல்லாஹ்வுக்கு கொடுத்த கடன். அது மாத்திரமல்ல, கொடுப்பதனூடாக அல்லாஹ் அந்த உலகத்தில் உள்ள பலாய் முசீபத்தில் வைக்கிறவான். வந்துவிட்ட சோதனைகளை அப்புறப்படுத்துவான். சோதனைகள் வராமல் அதை தூரமாக்கி விடுவான். கெட்ட மௌத்துகளை விட்டு பாதுகாத்து விடுவான். நல்ல நாளில் எங்களுக்கு மௌத்தை தருவான். சக்கராத்துடைய சந்தர்ப்பத்திலே நாவிலே களிமாவை தருவான். நாளைய கயாமத்துடைய நாளையிலே இதெல்லாம் அல்லாஹ் சேமித்து வைத்து நாளைய மறுமை நாளே பாபு சதகா ஒரு மாளிகையை கட்டி அந்த மாளிகையிலே வந்த வாயிலுக்கு அல்லாஹ் பாபு சதகா என்ற பெயரை வைத்து அதனூடாக தர்மம் கொடுத்தவர்கள் அல்லாஹ் அங்கே வெல்கம் பண்ணுவான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய பொருளாதாரம், நாங்கள் செய்கின்ற தொழில் இந்த உலகத்துக்கு நலவா மறுமைக்கு நலவா? எனவே இந்த விடயங்களை நாங்கள் கவனத்தில் இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய தொழில் இந்த உலகத்திலும் எங்களை தலையிலிருந்து வாழ வைக்கும், நாளைய மறுமையிலும் சுவருக்கத்திலே வாழ வைக்கும் மாணவர்களே. எனவே முதலாவது தொழில்துறையை பாதுகாக்க வழி ஜக்காத் சதக்கா இதை கொடுத்து தொழில்துறையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது கண்ணியமானவர்களே, இரத்த உறவுகளை, குறிப்பாக இரத்த உறவுகளை சேர்ந்து வாழ வேண்டும். இரத்த உறவுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். ஒரு சமூகத்துக்கு சேவை செய்கிறார், ஊர்ல உள்ள எத்தனையோ வேலைக்கு உதவி செய்கிறார். ஆனா வீட்டிலே இரத்த உறவு நானா பத்தியோடு இருக்கிறார், தங்கச்சி பத்தியோடு இருக்கிறார். அன்பானவர்களை, என்னுடைய தர்மத்தை அல்லாஹ் கபூல் செய்வானா கபூல் செய்ய மாட்டானா என்பதை நான் சொல்லி வழங்க தேவையில்லை. அன்பானவர்கள், இரத்த உறவு இருக்கிறேன், இரத்த உறவுக்கு செலவழிக்கின்ற எங்களுடைய ரத்தங்களுக்கு செலவழிக்கின்ற உறவு முறைகளுக்கு செலவழிக்கின்ற முறை இருக்குது. ஒன்றோ சதகாவுடைய நன்மை, இன்னொன்று இரத்த உறவுகளை சேர்ந்து வாங்க நன்மை. எனவே உறவுகளை, குடும்பங்களை பார்த்துவிட்டு அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டும். எனவே குடும்ப உறவுகளோடு சேர்ந்து வாழ்கின்றது அவர்களை கவனிக்கின்றதா என்னுடைய பொருளாதாரங்களை பரக்கத்தை ஏற்படுத்துவான், என்னோட ஆயுளை அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துவான். அடுத்ததாக கண்ணியமானவர்களே, தவக்குல், அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கை. காலையில் எழுப்புகிறோம், ஒன்றுமே இல்லாமல் அல்லாஹ் தருவான் என்ற நம்பிக்கையோடு சின்ன தொழிலை செய்கிறோம், வியாபாரத்துக்கு போகிறோம். அதே கண்ணியமானவர்களே, எங்களுடைய ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணிட்டு பஜாருக்கு போகிறோம், வாகனத்திற்கு பஜாருக்கு போகிறோம். நிச்சயமாக அல்லாஹ் அதுல பரக்கத் கண்டிப்பா செய்வான். தொழிலுக்கு போகின்ற போது முடியுமானவர் சின்னதொரு தர்மமாவது கொடுத்து விட்டு போங்க. தர்மம் கொடுக்க யாருமே கிடைக்க இல்லையா, அப்படியே மஸ்ஜிதுக்கு வந்து 2 ரக்காத் தொழுது அந்த மஸ்ஜிதுடைய உண்டியல் எவ்வளவு ஹதியா போட்டுக்கொண்டு அல்லாஹ் நிச்சயமாக அன்றைய நாள் பரக்கத்தான நாளாக ஆக்கி வைப்பான் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. அல்லாஹ் தஆலா பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்கிறான், வதவக்கல் அலல் ஹய்யில் லதீ லா யமூத். நீங்கள் தவக்குல் வையுங்கள், நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். யாரிடத்திலே? மௌத்தாகாமல் எப்போதும் ஹயாத்தோடு இருக்கக்கூடிய அல்லாஹ்விடத்திலே தவக்குல் வையுங்கள். இந்த மனிதன் யாரை நம்புகிறான்? இந்த கடைக்கு போனாத்தான் எங்களுக்கு வருவாய், இந்த வயலுக்கு போனாத்தான் எங்களுக்கு வருவாய், இந்த ஃபேக்டரிக்கு போனாத்தான் எவ்வளவு கிடைக்கும். கனிமா இந்த நம்பிக்கை கிடையாது. இந்த வாகனத்தால் தான் எனக்கு கிடைக்கும். கனிமா அதில் நம்பிக்கை. அல்லாஹ் மீது நம்பிக்கை வையுங்கள். குடும்பத்தாக சின்ன சின்ன தொழிலை செய்யுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் அதிலே பரக்கத்தை வைப்பான். அடுத்ததாக கண்ணியமானவர்களே, சிலர் தொழிலே மூழ்கியிருப்பார்கள், அல்லாஹ்வை மறந்து விடுவார்கள், தொழுகையை மறந்து விடுவார்கள். அப்படி இருக்கக்கூடாது. கண்ணியமானவர்களே, அமல் இபாதத்திலே பேணுதலாக இருக்க வேண்டும், தொழுகையிலே பேணுதலாக இருக்கணும், பரவான இபாதத்துக்களை நிறைவேற்ற வேண்டும். அதையும் அல்லாஹ் சொல்லுகிறான். ஈமான்
தக்வா அமல் அதுகளில் ஈடுபட வேண்டும். அப்போது அல்லாஹ் பரக்கத்துடைய வாயில்களை அதிகமாக தருவான். வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனூ வத்தகூ லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த். அல்லாஹ் சொல்கிறான், ஒரு கிராமவாசிகள் ஈமான் கொண்டு அல்லாஹுவை பயந்து இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்வார்களானால், அமல்களோடு அல்லாஹ்வை பயந்து இறையச்சத்தோடு நல்ல நிலைமையில் இந்த உலகத்தை வாழ்வார்கள் என்றால் அல்லாஹ் சொல்லுகின்றான், வானம் பூமியுடைய கதவுகள் அல்ல, வானம் பூமியுடைய வரக்கத்துடைய வாயில்கள் அவைகளை அல்லாஹ் அவர்களுக்கு திறந்து கொடுப்பதாக வாய்தா பண்ணுகிறான். எனவே அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, வரக்கத்துடைய வாயில்களை அல்லாஹ் ஈமானோடு தக்வாவோடு நல்ல தொழிலில் ஈடுபட்டு அந்த ஈமான் தக்வாதாரிகளை வாழ்கின்ற பொருளாக வைத்திருக்கிறான். எனவே இப்படியான விடயங்களில் ஈடுபட்டுக் கொள்கின்ற போது நிச்சயமாக அல்லாஹ் அந்த தொழிலை பெருக்கிறான், அந்த தொழிலை வரக்கத்தை வைக்கிறான், அந்த தொழிலை பரம்பரைக்கு முன்னுடைய பரம்பரைக்கு கொண்டு வந்து சேர்க்கிறான். எனவே அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்கள், இப்படியான விடயங்களில் தொழில்துறையில் ஈடுபட்டுக் கொள்ளுங்கள். தொழில்துறையில் ஈடுபாடு இல்லாதவர்கள் வருடா வருடம் யாசகம் கேட்கின்ற வேலை, வருடா வருடம் பிறருடைய உழைப்பிலே வாழுகின்ற வேலையை விட்டு விடுங்கள். அது அசிங்கமானது, அது கேவலமானது. அல்லாஹ் இனியும் உங்களை பாதுகாக்க வேண்டும். எனவே அடுத்ததாக தொழில்துறையில் ஈடுபடக்கூடிய சோதனை பொய் சத்தியம் செய்யக்கூடாது. அதே போன்று அதிகம் சத்தியம் செய்து வியாபாரம் பண்ணக்கூடாது. கண்ணியமான சத்தியம் செய்து வியாபாரம் பண்ணினால் என்னுடைய பொருளாதாரம் வியாபாரம் அதிகமாக போகும், ஆனால் வரக்கத்து இருக்காது. இன்னைக்கு 1 லட்சத்துக்கு வியாபாரம் போகும், ஆனா அந்த 1 லட்சத்தால கண்ணியமானவர்களே 2 லட்சத்துல வேலை எங்களுக்கு செலவாக போயிடும். 1000 ரூபாய் தேடினாலும் உண்மையை சொல்லி கண்ணியமானவதில 10,000 ரூபாய் வரக்கத்தெல்லாம் வச்சிருக்கிறான். 10,000 ரூபாய் தேடுறோம், பொய்ய சொல்லி சத்தியம் பண்ணி அதிகமாக வியாபாரம் பண்ணுகிறோம். அந்த 10,000 1000 வேலையும் செய்யறது கண்ணியமானது. எனவே பொய் சத்தியம் சொல்லக்கூடாது. சத்தியம் பொய் சத்தியம் இல்லாம பொதுவாக சத்தியமே பண்ணி வியாபாரம் பண்ணக்கூடாது. அது இஸ்லாம் வழிகாட்டி இருக்கின்ற முறையா இருக்குது. நீங்கள் வியாபாரம் பண்ணுங்கள், உண்மையை சொல்லி நிச்சயமாக அதில் வரக்கத்து வைத்திருக்கிறான். பதுக்கல் வியாபாரங்கள் ஈடுபடக்கூடாது. மக்கள் பொருளாதார நெருக்கடி இருக்கிறார்கள், பெட்ரோல் இல்லாமல் இருக்கிறார்கள் வைத்துக் கொள்வோம், அல்லது அரிசி இல்லாமல் இருக்கிறார்கள் வைத்துக் கொள்வோம், அல்லது ஏதோ ஒரு வகையில் சில பொருளாதாரம் இல்லாத நிலையில் இருக்கிறார்கள். அதை பதுக்கி வைக்கிறார், விலையை கூடியதற்கு பின்னால் கொள்வதற்கு அந்த வியாபாரத்தை இஸ்லாம் தடைத்திருக்கிறது. அன்பானவர்களே, இப்படியான விடயங்கள் யாரும் ஈடுபட்டுக் கொள்ளாதீர்கள். அடுத்ததாக கலப்படம், பொய், திருட்டு பொருட்கள், அபகரிக்கப்பட்ட பொருட்களை குறைந்த விலைக்கு எடுப்பது. சில கடைகளை நாங்க பாக்குறோம், நவுதுபில்லா அல்லாஹ் பாதுகாக்கவில்லை பகுதிகளில் இல்ல, சில கடைகள்ல குறைந்த விலைக்கு பொருள் வந்தா குறைந்த விலைக்கு அந்த பொருள் எடுப்பாங்க. இப்படியான விடயங்களை யாரும் ஈடுபட்டுக் கொள்ளாதீர்கள். சந்தேகமான ஒருவர், இவர் உழைத்த பொருள் அல்ல, இவர் திருடிய பொருள், அபகரித்த பொருள் தான் வருகிறது என்றால் அந்த வியாபாரத்தை விட்டுவிடுங்கள். அதே வரக்கூடிய லாபம் உங்களுடைய பிள்ளை வீட்டுக்கு போகக்கூடாது, உங்களுடைய உடம்புக்கு போகக்கூடாது. அப்படி போனா நான் நரகத்துக்கு போய் விடுவோம், நவுதுபில்லா. எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நபியார்களே, வியாபாரம் செய்கின்ற போது எல்லாம் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும். எனவே சொன்ன விடயங்களை கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஒரு விடயம் உங்களுக்கு தெரியும், வருகின்ற திங்கட்கிழமை காபோதர சாதாரண தரப்பரிசை ஓய்வு எழுதக்கூடிய அந்த மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றிருக்கிறார்கள். எல்லா பகுதிகளிலும் நிறைய மக்கள், நிறைய பிள்ளைகள் தோற்றிருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளுக்காக துஆ செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. எனவே அந்த பிள்ளைகளுடைய பரீட்சை இலேசாக இருக்கு. அந்த பிள்ளைகள் பரீட்சைக்கு செல்வதற்கு முன்னால் துவா ஒன்று இருக்கிறது. அல்லாஹும்ம லா ஸஹல இல்லா மா ஜஅல்தஹு ஸஹலா என்று சொல்லக்கூடிய துவா. அந்த துவாவை உலமாக்களை அணுகி பிள்ளைகளுக்கு ஓதி கொடுத்து அனுப்புங்கள். கண்ணியமானவர்களை, எக்ஸாம் ஹாலுக்கு போறதுக்கு முன்னால அந்த துவாவை ஓதிட்டு போங்க. அதுக்கு முன்னால வீட்டில இருந்து சுன்னத்தை சதக்கா ஒண்ணு கொடுத்துட்டு போங்க. அல்லாஹ் நல்ல ரிசல்ட், நல்ல முடிவை தருவான். அதே போன்று கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பரீட்சை எழுதக்கூடிய மாணவ மாணவிகளுடைய பெற்றோர்மார் இருந்தால் பிள்ளைகள் பரீட்சைக்கு போகின்ற போது மரியாதையான முறையில் போய் மரியாதையான முறையில் வந்து பரீட்சையுடைய அந்த மண்டபத்திலே அநாகரிகமான முறையில் செய்யப்படுகின்ற விடயத்திலே இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வரக்கூடிய அந்த பரீட்சையை எதிர்நோக்கக்கூடிய அந்த மாணவ மாணவிகளுக்கு ஏற்பட்ட எல்லா வழிவகைகளிலும் அவருக்கு செய்யக்கூடிய முன்மாதிரியான எல்லா வழிபாடுகளையும் நாங்கள் பண்ணி கற்பதோ அவருடைய அந்த பரீட்சையிலே அவருடைய அந்த இல்மிலே அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்தி வைப்பானாக. யா அல்லாஹ் அவர்களுக்கு சிறந்த பெருமையை கொடுப்பானாக. யா அல்லாஹ் சிறந்த ஒரு எக்ஸாமாக அந்த எக்ஸாம் ஆக்கி கொடுப்பானாக. யா அல்லாஹ் பரீட்சைக்கு சென்று வருகின்ற போது கலைப்புகள் இல்லாமல் நிம்மதியான முறையில் போய் வரக்கூடிய ஏற்பாடுகளை பண்ணி கொடுப்பாயாக. யா அல்லாஹ் எதிர்கால சமூகத்தின் தலைவர்களாக அவர்கள் ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ் தொழிற்துறையில் ஈடுபடக்கூடிய மக்களை நீ கபூல் செஞ்சு கொள்வாயாக. யா அல்லாஹ் தொடர்ந்து தொழிற்துறையில் ஈடுபடக்கூடிய மக்களை நீ கபூல் செஞ்சு கொள்வாயாக. யா அல்லாஹ் யார் யாரெல்லாம் பலமர லொஸ்டாகி தொழில் ஈடுபடுகின்றார்களோ அவர்களுக்கு தொழில நீ கஷ்டத்தை போட்டு விடாத. யா அல்லாஹ் பரக்கத்தை கொடுத்து விட. யா அல்லாஹ் அவருடைய பரம்பரைகளை கண்ணியமாக வாழ வைய. அல்லாஹ் அந்த பொருளாதாரத்தை கொண்டு அவர்களை கண்ணியப்படுத்தி விட. யா அல்லாஹ் யார் யாரெல்லாம் பிறருடைய
பொருளாதாரத்துல யார் கேட்டு வாழ்கின்றார்களோ அவருடைய மனங்களை நீ மாற்றிடியாளா, உழைக்கக்கூடிய எண்ணம் அவருடைய உள்ளங்களை போட்டுடியாளா, பிறனுடைய உழைப்புல வாழக்கூடாது கேவலம் என்ற தன்மை அவருடைய உள்ளங்களை போட்டுடியாளா, நிம்மதியாக தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை அவருடைய உள்ளங்களை போட்டுடியாளா. யாழ்லா அந்த ஊர் மக்களை நீ கபூல் செஞ்சு கொய்யாளா, இந்த ஊர்ல வாழ்ந்த முன்னோர்களை கபூல் செஞ்சு கொய்யாளா, முன்னால் வாழ்ந்த சீதேவி இந்த இடத்தை வக்கும் செய்து எங்களுக்காக மத்தியில உருவாக்கி விட்டு போனார்கள் யாழ்லா, அந்த சீதேவிகள் இன்று கபராளிகள் யாழ்லா, அவருடைய கபறுகளை சோகத்தி போன்றோடு ஆக்குவையாளா, அந்த சீதேவிகளால் அந்த பள்ளி நிரப்பி நாங்கள் இன்று தொழுது கொண்டிருக்கிறோம் யாழ்லா. எனவே அந்த சீதேவிகளை கபூல் செஞ்சு கொள்வாயாக, அவர்களுக்கு சுவர்க்கத்தை கொடுத்துருவாயாக, அவருடைய பிச்சரங்களை கபூல் செஞ்சு கொள்வாயாக. யாழ்லா இப்போது பாடப்படக்கூடிய நிர்வாகிகளை கபூல் செஞ்சு கொள்வாயாக, பல்லை பிரம செய்யக்கூடிய பலமாக்கள் மாதிங்களை கபூல் செஞ்சு கொள்வாயாக, இந்த ஊர் மக்களுக்கு வரக்கத்தை ஏற்படுத்திடுவாயாக. அல்லாஹுடைய மஸ்ஜிதிலே வந்திருக்கக்கூடிய தாயிகளை நீ கபூல் செஞ்சு கொள்வாயாக. யா அல்லாஹ் எங்களோட துஆவை தரித்துரை கிருபையை கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன் ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.